சென்னை மண்ணடி அருகே ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது, எதன் காரணமாக நடந்தது, விவரங்களை நீங்க விரிவா பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன், அதிகாலை முதலிருந்தே சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே இந்த பெஞ்சன் புயல் எதிரொலியாக மழைநீரானது கொழும் போல் அனைத்து பகுதியிலுமே தேங்கி காணப்படுகிறது. குறிப்பாக இதில் இந்த தாழ்வான பகுதியில் மட்டுமே அதிகப்படியான மழைநீரானது தேங்கியுள்ளதாலும் மிகவும் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த பேருந்து நிலையம் போன்ற முக்கிய பகுதிகளில் இந்த மழைநீரானது தேங்கியுள்ளதால் நடப்பிருக்க கூட முடியாமல் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் தான் சென்னை மண்ணடி பகுதியில் வட மாநில ஒரு நபர் ஒருவர் இந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க சென்ற போது திடீரென அங்கிருந்த தண்ணீரில் இறங்கி அவர் ஏடிஎம்குள் சென்றுள்ளார். அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய மின்சார ஒயர் ஒன்று கீழே அறந்து விழுந்து இந்த தண்ணீரில் இருப்பதை காணாமல் அவர் அந்த காலில் அந்த தண்ணீரில் காலை வைத்த உடனே அவர் திடீரென மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதனை கண்ட பகுதி மக்கள் தொடர்ந்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த நபர் யார் என்று பார்த்து பிறகு அந்த நபர் வடமாநில நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக அவரை மீட்பதற்கான பணிகள் முழுவதுமே தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் அந்த மின்சாரம் எங்க கீழே அருந்து விழுந்துள்ளது, மேலும் அந்த மின்சார துண்டிப்பு எங்க ஏற்படுத்த வேண்டும், மேலும் எதனால் இந்த பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விசாரணையின் மூலம் போலவே தொடர்ந்து போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது அவருடைய உடலானது தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மின்சாரம் தாக்கி இந்த சென்னையில் ஒரு நபர் உயிரிழந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பல்வேறு பகுதியில் அதிகமான காற்றின் காரணமாக மின்சார உயிர்கள் முழுவதுமே அருந்து கீழே வீழ்த்தக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இந்த நிகழ்வானது நடைபெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மண்ணடிக்குள், அதாவது மணல் கீழே அடிக்குள் இந்த மின் ஒயர்கள் செல்வதால் அதில் எங்கெங்கே அந்த மின் ஒயர்கள் இருப்பது என்றும் தெரியாமல் பொதுமக்கள் அதில் காலை வைத்தனர். இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவது என பொதுமக்கள் குற்றம் சாட்டு வைக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக இந்த மின் இணைப்பு பொறுத்தவரையுமே அதனை சரி செய்த பிறகுதான் கொடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் பொதுமக்கள் கோரிக்கையும் வைத்துள்ளனர். குறிப்பாக அந்த நபருக்கு ஏற்பட்ட விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவர் வடமாநில நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் அருகில் இருக்கக்கூடிய இந்த உணவகங்கள் தான் வேலை செய்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்தும் தொடர்ந்து போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்காக நன்றி லட்சுமணன்.